பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது. ஒரு பக்கம் கலர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. எப்போ சொன்னேன்? கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்குதா? வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி மேடம் இதைத்தானே சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் சார் பேரை மென்ஷன் பண்ணி அந்த குற்றச்சாட்டை சொன்னாங்க. இதுக்கு என்ன சார் பதில் வச்சு சொல்ல போறீங்க? ஸ்டாலின் சார் மக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இந்த தேர்தல்ல திமுக தோக்க போறது உறுதி. தோத்துட்டு அந்த ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அந்த எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு இப்பவே சொல்றேன். கட்சியை காப்பாத்திக்கணும்ல, ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்குதுல்ல, லஞ்ச கேஸ், ஊழல் கேஸ், திருட்டு கேஸ், அவங்க குடும்பத்து மேல, மினிஸ்டர்ஸ் மேல எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க.